السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: نفس المؤمن معلقة بدينه حتى يقضى أو حتى يؤدى، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலான்ல எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுடைய ரஹ்மத்தோடு நரக விடுதலையோடு எங்கள் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. அமால்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவனுடைய பொருத்தத்துக்கு ஆளானவர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள், உலக முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. சகோதரர்களே, முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்துல முதாக்கரா செய்வோம். முதலாவது, ஏண்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில வாரத்துக்கு துவா செய்வோம். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வாரத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விளக்கத்தையும் அதே போன்று செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. சகோதரர்களே, உலகத்துல நாங்க பல அமால்களை செய்கிறோம். நோன்பு, தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜு, ஜிக்ர், திலாவத், அதே போல தர்மங்கள், குடும்பங்களுடைய அமைப்புல, உம்மவாப்பட அமைப்புல, மனைவி பிள்ளையோட அமைப்புல ஏராளமான அமால்களை நாங்கள் செய்கிறோம் சிரமத்தோட. குறிப்பாக ரமலான்ல பகல்ல நோன்பு வைக்கிறோம், இரவுல நின்று வணங்குறோம், குர்ஆன்கள் ஓதுறோம், ஜிக்ர், தௌபா, கியாமுல் லைல் போன்ற அமால்கள் ஈடுபடுறோம். இந்த எல்லா அமால்களை நாங்கள் செய்யறதுடைய எல்லோருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதும் சொர்க்கத்துக்கு போகணும். தொழுகை மூலமாக, நோன்பின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, தீனின் மூலமாக நாங்கள் எல்லாரும் விரும்புறது அப்படியே உலகத்தில் அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும் என்றது. ஆனா இந்த அமால்களை விட பாரமான ஒரு செயல் ஒன்று இருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதை விடவும் ஒரு பாரமான ஒன்று இருக்கிறது. அதில் அதிகமான ஆட்களை கணக்கெடுக்கிறது, சில சந்தர்ப்பங்களை நாங்கள் யோசிக்கிறேன். தொழுகைகளைய பாதுகாக்கும், நோன்பு பாதுகாக்கும், ஜகாத் பாதுகாக்கும், ஹஜ்ஜு பாதுகாக்கும், ஜிக்ர் பாதுகாக்கும், ஹராம் ஹலால்கள் பாதுகாக்கும், செய்வோம். இது வரைக்கும் கடன் இருக்குமோ இது ஒன்றும் வேலை செய்யாது. யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்குதோ இந்த அமல்கள் வேலை செய்யறதில்லை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு வாரல, நரகத்துட்டங்களை பாதுகாக்காது, சுவர்க்கத்துக்குள்ள கொண்டு போகாது. கடன் என்றது ஒரு படுபயங்கரமான ஒரு செயல். கடன் சும்மா லேசானவனுக்கெல்லாம் கடன் எடுக்கல. ஹதீஸ்ல வருது, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி, ஒரு முஃமினுடைய ஆத்மா கடனோட கொலுவப்படும், அது அசையாது. ஹத்தா யுக்லா அவ் யுஅத்தா, அது நிறைவேற்றப்படும் வரை. அது 1 ரூபாய் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 கோடியா இருந்தாலும் கடன் கடன். அது வியாபார கடனாக இருக்கலாம், சாப்பாடுக்கு எடுத்த கடனாக இருக்கலாம், உம்மட்ட எடுத்த கடனாக இருக்கலாம், மகன் எடுத்த கடனாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகள் எடுத்த கடனாக. மகன் பிச்சைக்காரன் வந்திருக்கிற மகன் மாத்திர சல்லியில் உங்களுக்கு தந்த சல்லியில் 50 ரூபா தாங்க, நான் புறையை தாரேன் அப்படின்னு சொல்லி மகன் எடுத்த கடன்கள் நாங்கள் மறந்துடுவோம். மகன் கியாமத் நாளை நாங்கள் எப்படிப்பான். கடனோட
அமால்கள் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகாது. நபி அவங்க ஒவ்வொரு நாள் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் கலபத்தி தைன், கடனுடைய மிகைப்பில் எங்களை பாதுகாப்பாயா, வகஹதி திஜால், ஆட்கள் ஆண்களுடைய மனிதர்களுடைய அடர்ந்தேறுதல் எங்களை பாதுகாப்பாயா. கடன் கொடுத்தா நாங்க அடிமை, கடன் எடுத்தா நாங்க அடிமை ஆயிடுவோம். பகல்ல கேவலம், ராவுல சஞ்சலம், பகல்ல தலை காட்டையில, குடும்பத்துல தலை காட்டையில, ராவுல கவலை எப்படி கொடுக்குற. கடன் என்றது அது லேட்டா சும்மா சர்வசாதாரண தாங்க எடுப்போம், போய் தாரேன், நாளை தாரேன், அடுத்த மாசம் தாரேன் இல்லை. கடனுக்கு கை வைக்கிறது கடைசி லாஸ்ட் மூமெண்ட்ல, நஞ்சு சாப்பிடுற மாதிரி, நஞ்சு சாப்பிடுற மாதிரி கடன். சர்வசாதாரண கடன் கேட்கல. கடன் ஒரு ஆட்டு நாங்க கேட்கும் பொழுது ஒரு 2 மாசத்துல தாரேன், 3 மாசத்துல தாரேன், நீங்க எப்படி திருப்பி தருவீங்க? எனக்கு நான் தாரேன். எப்படி திருப்பி தருவீங்க? நான் தாரேன். எப்படி திருப்பி தருவீங்க? நான் தாரேன். இங்க எல்லாம் கடன் இல்லை. திருப்பி கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது ஒன்று முன்னுக்கு வைக்கணும். இந்த ஊடி இருக்குது, வாகனம் இருக்குது, இந்த இப்படி இங்கே இருக்குது, ஒருத்தர் இன்னொரு ஆள் என்ன கடன் தர வேண்டியிருக்குது, அதை வச்சு உங்களுக்கு கடன் தரேன். அந்த காலம் எல்லாம் சஹாபாக்களோட முடிஞ்சு. நாங்க வாழ்றோம் 60 வருஷம், வியாபாரம் செய்யறோம், தொழில் செய்யறோம். எங்கட பிள்ளைகள், எங்கட சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு, எங்கட சொத்துக்கள் மனைவி, எங்கட சொத்துக்கள் மகளுக்கு, எங்கட சொத்துக்கள் மகனுக்கு இல்ல. எங்கட மனைவியை விட, எங்கட பிள்ளைகளை விட, ஆம்பளை பிள்ளைய விட, பொம்பளை பிள்ளைய விட முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள், முதன்மை ஷரியா கொடுக்கும் கடனை. கடன் கொடுக்கப்படாம வராசத் பிரிக்கப்பட்டில்ல. மகனுக்கும் இல்ல, மகளுக்கும் இல்ல, மனைவிக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல. மௌலா கடன் கடன் இன்னைக்கு கடன் சர்வசாதாரணமான நோயா போயிட்டு. ஆக்கிரத்தை பத்தி பயம் இல்ல, கியாமத்தை பத்தி பயம் இல்ல, சொர்க்கத்தை போற ஆசை இல்ல. ஒரு சஹாபி வாரான், யா ரசூலல்லாஹ் அரஐத இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ் ஐன அன, நான் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஷஹீதான எங்க இருப்பேன்? நபி அவங்க சொன்னாங்க சொர்க்கத்துல. திரும்பவும் கேட்டாங்க, அரஐத இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ் ஐன அன, அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஷஹீதான எங்க இருப்பேன்? ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல. திரும்பவும் கேட்டாங்க, அரஐத இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ் ஐன அன, நான் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஷஹீதான எங்க இருப்பேன்? நபி அவங்க ஜன்னah, சொர்க்கத்துல. திரும்பி போறாரு. ஃபலம்மா வல்லா தஆவு, திரும்பி போனோடனே கூப்பிட்டீங்க, வாங்க நீங்க என்ன கேட்டீங்க? நான் என்ன சொன்னேன்? யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு நான் ஷஹீதான எங்க இருப்பேன்? நீங்க சொன்னீங்க சொர்க்கத்துல. நபி அவங்க சொன்னாங்க, கடன் இருந்தா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம். யாருக்கு? ஷஹீதுக்கு. தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் ஒரு பக்கம். ஷஹீத் கடன் இருந்தா உங்களுக்கு போகலாம். அல்ஆன் அக்பரனி ஜிப்ரீல், இந்த கடனுடைய விஷயத்தை இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. உங்களுக்கு நீங்க போனது பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, கடன் இருந்தா போகலான்னு. அவரு நீங்களோட அதிகமான வாழ்க்கை ஓட்டதே, வாழ்க்கையுடைய செலவினங்கள், வாழ்க்கையுடைய தேவைகள் கடனோட உருண்டு போய்த்து கொண்டிருக்குது. கடனோட எதுக்கு கடன் எடுக்கிறேன்னு தெரியா? ஷரியால இறைச்சி வாங்க கடன், மரக்கறி வாங்க கடன், பருப்பு வாங்கறது கடன், இதுக்கெல்லாம் கடன் எடுக்கல. உடுப்பு வாங்க கடன், வலிமை விட்டு போறது கடன், பிறநாளே போற ட்ரிப் போறது கடன். இப்படி கடன் ஒன்று சரியா எங்களுக்கு செல்லல. மகள்கிட்ட கல்யாணத்துக்கு கடன், கல்யாணத்துக்கும் கடன், மகள்கிட்ட கல்யாணத்துக்கு கடன் எடுக்கல. கடன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் ஒன்றிக்குது. மகர் கொடுக்க உங்களுக்கு வசதி இல்லையா?
உங்களுக்கு வர வேண்டிய வியாபார பொருட்கள் இருக்குது, அல்லது உங்களோட விவசாயத்திலிருந்து வரக்கூடிய சில இடங்கள் இருக்குது, அது வரதுக்கு 3 மாசமாக ஆகும். அந்த எல்லாம் விவசாயம் எல்லாம் ஈச்ச பழமோ அல்லது கோதுமை அல்லது அரிசி அதை விளைஞ்சி வாரத்துக்கு 3 மாசமாக நிக்காவுக்கு உங்களுக்கு கையில மகர் கொடுக்க சல்லி இல்லை, இந்த விளைச்சலை வச்சு நான் உங்களுக்கு சல்லி தரேன், 2 லட்சம் ரூபாய் கடனை தாங்க மகருக்கு. சாப்பாடு கொடுக்கறது கடன், ரூம் செட் வாங்க கடன், இப்படி ஒரு சரியால கடன் வந்து அனுமதிக்கல. எங்களோட வாழ்க்கையில மேல் மிச்சமான இஸ்ராஃபான விஷயங்களுக்கு தான் கடன் படுறோம். வீட்டுல வாஷிங் மெஷின் அதுவும் கடன் இல்ல, ஃப்ரிட்ஜ் அதுவும் கடன் இல்ல, போன் அதுவும் கடன் இல்ல, சில உடுப்புகள் அதுவும் கடன் இல்ல, சில செருப்புகள் அதுவும் கடன் இல்ல, சில ஹேண்ட்பேக் அதுவும் கடன் இல்ல, சில அல்மாரி அதுவும் கடன் இல்ல. சொல்பன் வெக்கம், ரோஷம், மானம், மரியாதை ஒன்றுமே இல்லை, கடன். இதெல்லாம் எடுத்து பார்த்தா அடுத்தவங்க வாழ்ற மாதிரி நான் வாழணும், அவங்க வாழ்ற மாதிரி நான் வாழணும், தாத்தா வாழ்ற மாதிரி வாழணும், மைனி வாழ்ற மாதிரி வாழணும், என்னோட படிச்ச அங்கேக்கு நான் அப்படி போறேன், நானும் அப்படி இருக்கணும். ஷரியாத்துல அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து அல்லாஹ் இடமுறை வச்சு நீங்க அங்கே இருங்க. நீங்க மேல பார்க்க வந்த வேலை, கீழே இறங்க வந்த வேலை. சிலாக்களுக்கு 35,000 சம்பளம், சிலாக்களுக்கு 50,000 சம்பளம், சிலாக்களுக்கு 1,00,000 சம்பளம், 40,000 சம்பளம் எடுக்கிறது 1,00,000 சம்பளம் எடுக்கக்கூடிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனோட மனைவியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனோட பிள்ளை அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இந்த வீட்டு அந்த வீட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹைர். அல்லாஹ் அதான் வச்சுக்கிறேன். நபி அவனும் கடன் எடுத்தாங்க, சாப்பாட்டு கடன் எடுத்தாங்க இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ராயித்துல் ஹிலால் ராயினல் ஹிலால் சும்ம ராயினல் ஹிலால் மா ஊகிதத் நாரும் ஃபீ பியூத்தி அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைப்புறையை பார்த்தோம், 2வது தலைப்புறையை பார்த்தோம். 3 மாசங்கள் தொடர்ந்து நபி அவர்களுடைய எந்த வீடுகள்லையும் அடுப்பு எரிக்கப்படல, சாப்பிட்டதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபமா யுஐஷுகும், எப்படி நீங்க வாழ்ந்தீங்க? ஒருவா ரபியான் கேட்கிறான், ஃபமா யுஐஷுகும், எப்படி நீங்க வாழ்ந்தீங்க? பில் அஸ்வதீன், தண்ணீரையும் ஈச்ச பழத்தையும் கொண்டுதான் வாழ்ந்தோம். தண்ணீரையும் ஈச்ச பழம் தான். சாதாரணமான வாழ்க்கை, சாதாரணமான சாப்பாடு, சாதாரணமான உடுப்பு. இன்றைக்கு என்னோட அதிகமான செலவுகள் சாப்பாட்டுலயும் உடுப்புலையும் டாமியத்துலயும் தான். உங்களுக்கு வசதி இல்லையா, டீ குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசதி இல்லையா, இறக்கி சாப்பிட அவசியம் இல்லை. வசதி இல்லையா, 2 மரக்கறி வேண்டிய அவசியம் இல்லை. வசதி இல்லையா, சொட்டிட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போறதுதான் ஷரியாத் சொல்லக்கூடியது. உங்களுக்கும் பாரம் இல்லை, உங்களோட பிள்ளைகளுக்கும் பாரம் இல்லை, குடும்பங்களுக்கும் பாரம் இல்லை, கண்ணியமானவர்களோட வாழையிலும். கடன் முதலாவது யோசிக்கணும். வியாபாரத்துக்கு கடன் வாங்குறான், வியாபாரத்து பசார்ல இன்றைக்கு கோடிக்கணக்கான கடன்கள், எல்லாமே கடன் இல்ல. நீங்க ஒரு கடை எடுத்து பார்த்தா அந்த கடையில ஒரு 60% ஓடும் கடன் இல்ல, கேஷ் வியாபாரம் இல்ல, கடன் இல்ல, ஒரே தான். சில ஆட்கள் ஒன்றுமே இல்லை, சொந்த வீடும் இல்ல, சொந்த வாகனமும் இல்ல, ஒன்றுமே இல்ல, 10 வருஷம் அங்கல கொஞ்சம் புரோக்கர் செய்யற, அவர் கடன் எடுக்கிற, ஒரு 10 லட்சம் ரூபாய் தாங்களே, 20 லட்சம் ரூபாய் தாங்களே, ஒரு 2 கோடி தாங்களே, வியாபாரம் செஞ்சு வியாபாரம் வந்துக்குது. கடன் கொடுக்க யோசிக்கணும், பேசிக்கா கொடுத்து என்ன. இப்ப உதாரணமாக நான் வியாபாரத்துக்கு கடன் கேட்கிறேன்னு சொன்னா, வியாபாரம் என்றது வேற, கடன் என்றது வேற. வியாபாரம் என்றது வேற, கடன் என்றது வேற. கடன் என்றது நான் உங்களுக்கு தாரது, கடன் ஆக்கினே தாரேன். நீங்க வியாபாரத்தை போட்டீங்க, அது வாங்குறீங்க, காணி வாங்குறீங்க, இது வாங்க, அது வேற, அது வேற. கடன் என்று வந்தா நீங்க கடனை திருப்பி கொடுக்கணும். வியாபாரத்துல போட்டீங்க, நஷ்டமாயிட்டு தரையலாம், இது செல்லையில உங்களுக்கு, இது செல்லையில. கடன் நீங்க கொடுத்தே ஆகணும். வியாபாரம் லொஸ்ட் ஆயிடுச்சு, போட்டது வரல, சாமான் அண்டு போயிட்டு ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் செய்யலாம். கடன் என்றது வேற, வியாபாரம் என்றது வேற. கடன் கொடுக்கிறாக்களும் யோசிக்கொண்டு இவரால் தலையாம எடுக்கிறது ஏதாவது இருக்குதா, அது பிறகு மனைவி இருக்கிறதும், அது பிறகு புள்ளி இருக்கிறதும், புள்ளியிட்ட கேட்டா கடன் எடுத்தோம், மனைவிட்ட கேட்டா கடன் எடுத்தோம், குடும்பத்துல கேட்டா கடன் எடுத்தோம், நானட கேட்டா போய் கடன் எடுத்தோம், கடன் கொடுத்தோம். கடன் கொடுக்க போகல கொடுப்போம், எடுக்க போகல மனைவியை போட்டு இருக்கிறது, மகளை போட்டு இருக்கிறது, மருமகனை போட்டு இருக்கிறது, மகன்கிட்ட போறது.
கடனுடைய ஒரு ஒரு அளவே இல்லாமல் ஆயிடுச்சு. கடனுடைய ஆதாபுகளும் தெரியா, கடனுடைய முறைகளும் தெரியா, எதுக்கு எடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி எடுக்கணும், சாட்சி வைக்கிற சாட்சியாளரை யாரை கொண்டு வர்றது, சாட்சியாளரை வைக்கிற 2 பேர் சைன் வைக்கிற அவர் சைன் வைக்கிறவருக்கு நான் ஏன் சைன் வச்சேன், ஏண்ட பொறுப்பு என்னத்தேன், ஏண்ட பொறுப்பு என்னத்தேன், இந்த கடனை திருப்பி கொடுக்கறது குடிக்கலாம் போனா நான் என்ன செய்யணும்? மேலான சகோதரர்களே, கடன் என்றது எங்களைய சுவர்க்கத்தை விட்டு தடுக்கும். உலகத்தை 50 வருஷம் வாழ்றோம், 60 வருஷம் வாழ்றோம், கஷ்டப்பட்டு அமல் செய்யறோம், கஷ்டப்பட்டு நோம்பு முடிக்கிறோம், கஷ்டப்பட்டு தொழுகிறோம், கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன 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 விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கொண்டு போயிட்டு சாதாரணமான சாப்பாட்டுக்காக, சாதாரணமான வீட்டுக்காக, ஒரு வீடு கட்டத்துக்காக வேண்டிய கடன், ஒரு வீடு கட்டத்துக்கான பெரிய கடன் பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏழுமான மாதிரி வீட்டு கட்டிக்கொள்ளுங்க. உங்களுக்கு 4 சோறை கட்டியாச்சு, கூரை ஒன்றை போட்டாச்சு, அதுக்கு பதாம பூசினாத்தான் வீடாகும்னு சொல்லி இல்ல, மாபல் பிடிச்சாத்தான் வீடாகும்னு சொல்லி இல்ல, சிலின் அடிச்சாத்தான் வீடாகும்னு சொல்லி இல்ல, அந்த குஷ்னிக்கு அந்த மாபல் மேசை இருந்தா தான் ஃபென்சிக்கு அப்படி இருந்தா தான் வீடாகும்னு சொல்லி இல்லை. இதெல்லாம் மேல்மிச்சமான கடன்கள், மேல்மிச்சமான வாழ்க்கைகள். வீட்டுக்கு ரூம் செட் வாங்கணும், அது 10 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் 4 லட்சம் ரூபாய் கடன், இது தேவையில்ல. பாயில போட்டு பாயில படுக்கலும், பாயில படுக்கலும். ஒரு கிழமைக்கு முன்னால ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் SMS பண்றாரு, கரண்ட் பில் எரியஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பேசி 6-7 மாசமா கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. யார்ட்டையும் ஜக்காத் இருந்தா எடுத்தாங்களே, அது மிச்சம் கஷ்டப்பட்டு கெஞ்சி கொண்டீங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் நானும் மொல்ல ஏதோ முயற்சி செஞ்சு பார்த்தேன். நானும் துவா செஞ்சு அனுப்பிட்டு கடைசிக்கு என்னப்பா சரி, என்ன உங்களுக்கு இவ்வளவு கடனை ஆயிடுச்சு, எப்படி எரியஸ் ஆயிடுச்சு, இல்ல ஜொப்ல இருந்து கொஞ்சம் வெளியாக்கிட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பசார்ல இருந்து கொண்டு ஈக்கிறேன். ஆனா இந்த ஒரு 7 மாசம் 8 மாசம் 7-8 மாசம் ஏன் இது வருது, அது கற்றுக்கொள்ளலாம் போகுதுன்னு சொல்லி நேரம் பேசிக்கொண்டு இருந்துட்டு திரும்ப கேட்டு, இந்த வீட்டுல என்னென்ன இருக்குது, வீட்டுல என்ன தரப்பாடங்கள் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் பாவிக்கலாம், வாஷிங் மிஷின் உங்களுக்கு பாவிக்கலாம், பிலிண்டர் பாவிக்கலாம், 6 ஃபேன் வீட்டுல இருக்குது. உங்களுக்கு ஃபேன் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விசிறி அடிங்க, கையால் அடிங்க. உங்களுக்கு கட்டையிலதான் நீங்க உங்களோட வாழ்க்கையோட செலவை குறைக்கணும். சாப்பாட்டுல குறவு இல்ல, பிரயாணங்கள்ல குறவு இல்ல, ஆட்டால போறதுல குறவு இல்ல. ஆனா கடன் ஏறாம என்ன செய்யும்? கடன் ஏறும். எப்ப கடன் நீக்குமோ வாழ்க்கையை குறைக்கணும், வாழ்க்கையை கீழே கொண்டு வரணும். கடனை வச்சுக்கொண்டு சௌசா வாழையில, கடனை வச்சுக்கொண்டு சௌசா வாழையில. இப்ப எங்க இந்த மஜ்மால யாருக்காவது கொடுக்க வேண்டிய கடன், உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய கடன் இருந்தா பெருநாள் உடுப்பு நீங்க வாங்க வேணும். பெருநாள் உடுப்பு வாங்குறது சரியால உங்களுக்கு கடன் தான் முக்கியம், பெருநாள் உடுப்பு இல்லை. பெருநாளுடைய பகல் சாப்பாடு உங்களுக்கு முக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்கு உடுப்பு முக்கியம் இல்லை. நான் உடுப்பு மட்டும் செல்லல, உங்களுக்கு கடன் நீக்குதா, கடன் முடியங்காட்டி இறைச்சி வாங்குவான், வீட்டுல இறைச்சி வாங்குவான், மீன் வாங்குவான், கோழி வாங்குவான், ஒரு கரையோட சாப்பிடுங்க. ஆண்கள் எடுத்த கடனுடைய அந்த பாரத்தை பெண்கள் பார்க்கணும், பெண்கள் உணரணும், பிள்ளைகள் உணரணும். கடனை தாரேன், கடனை திருப்பி தாரேன். ஒரு ஆள் லொஸ்ட் ஆயிட்டாரு, அவருக்கு வியாபாரம் செய்யறது சந்தர்ப்பம் கொடுக்கணும். வியாபாரம் செஞ்சதுன்னு கடனை கொடுக்கணும், சும்மா கடனை வாரலையே, வியாபாரம் செய்யற சந்தர்ப்பம் கொடுக்கணும். வியாபாரம் செய்யறது சந்தர்ப்பம் கொடுக்கறது மட்டுமல்ல, அவர் சொந்த வாழ்க்கையை பிளாக் பண்ணணும். அவர் வியாபாரம் செய்யறாரு, மாசம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, கடனை திருப்பி கொடுக்க எல்லாம் இருக்குது. 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சந்தர்ப்பம் வியாபாரம் செய்யறது கொடுத்தா, அந்த 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாவை கடனாளிக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? 1 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய கூலி ஊட்ட மாற்றி 20,000 ரூபாய் கூலி ஊட்டு போகணும். அப்பதான் 80,000 ரூபாய் கடனாளி கொடுக்கலும். மாச செலவு வீட்டுக்கு கரண்ட் பில் வருகிறது 20,000 ரூபாண்டா அது 5,000 ரூபாய் ஆக்கணும், 15,000 ரூபாய் மிச்சமாக்க கடனை கொடுக்கும், அந்த கடன் கொடுக்கணும். பிள்ளைகளுடைய ஆட்டோ பீஸ், பிள்ளைகளுடைய வேன் பீஸ், அது மாசம் 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருதா, நீங்க பஸ்ல அனுப்புங்க, கோச்சில் அனுப்புங்க, அந்த கடனை கொடுங்க.
இங்க கடனாளி நாங்க இறைச்சி சாப்பிடுறோம், கடனாளி 1,30,000 வீட்டுல கூலி கேட்கிறோம், கடனாளி இங்க வாகனம் பெரிய வாகனம், கடன் வாகனம் வாகனம் வைக்கத்தான் வேணும். ஆனா லக்ஸரி வாகனம் இல்ல, உடம்ப இன்னொரு இடத்துல கொண்டு போறதுக்குள்ள வாகனம். லக்ஸரியான வாழ்க்கை வாழ இல்ல கடனை வச்சுக்கொண்டு. இந்த கடன் கணக்கே இல்ல. மனைவிக்கு கணவனுடைய கடன் பத்தி ஒரு கணக்கு இல்ல, புள்ளிகளுக்கு கணக்கு இல்ல. மாஷா அல்லாஹ் இல்ல மாஷா அல்லாஹ். ஒரு சில ஆட்கள் சில சந்தர்ப்பங்கள்ல அதுல இப்படி இப்படி நடக்குது, இப்படி இப்படி என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். 1 வருஷம் 2 வருஷம் வைஃபுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கறது இல்ல, பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கறது இல்ல, வீட்டுல 2 நேர சாப்பாடு, டீ. பஜார்ல 2-3 பேர் என்ற கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க. திடீர்னு கடன்பட்டாக்கள் 3 வருஷம் வீட்டுக்கு டீ பிளான்ட் ஒன்றுமே இல்லை, 2 நேரம் சாப்பாடு, ஒரு கறியோட. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு சொந்த வாகனம் வச்சு, சொந்த வீடு வாங்கி, மகனுக்கு வீடு வாங்கி, இன்னைக்கு சிலாக்க கடனை திருப்பி கொடுக்கிற யோசனையே இல்லை, யோசனையே இல்லை. 2 கோடி 3 கோடி. அல்லாஹ் அக்பர். இப்னு சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருந்து நீங்க அதை எழுதி வைக்காம படுக்கிறதே உங்களுக்கு கூடாது. இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டியது, இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டியது, இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டியது, இது இவருடைய சொத்து. கடன் லேசான ஒன்று இல்லை. குடும்பங்களை கஷ்டப்படுத்துவான, பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவான, டாம்பிகமான வாழ்க்கைக்கு பலகவான, சாதாரணமான வாழ்க்கை. எங்களோட கடன் கூட்டத்துக்கு வாழ்க்கையுடைய செலவை குறைக்கிறது நாங்க தயாரில்லை. அடுத்தவங்களை வாழ்ந்த மாதிரி வாழணும். இதுக்குள்ள இன்னொரு விஷயம் மன்னிக்கிறார். அல்லாஹ் எங்களை எல்லோரும் மன்னிக்கணும். அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்புல வச்சுக்கிறார். சிலாக்களுக்கு உயர்ந்த, சிலாக்களுக்கு மாஷா அல்லாஹ் பெரிய இது, சிங்கப்பூர் போவாங்க, அங்க போவாங்க, துபாய் போவாங்க, குடும்பத்தில் போவாங்க, வெளிநாடு போவாங்க. அங்க போனா பைத்துட்டு சும்மரி, அங்க போனா பைத்துட்டு வரட்டுமே. அங்க இருக்கிற ஹோட்டல் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டதும், அந்த மீன் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டதும், இந்த பண் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டதும், இங்குள்ள சின்ன சின்ன ஊட்டிக்கிறார்களும் கூட்டாளி பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், அவட உம்மமார், அந்த மனைவிமாரை பார்த்துட்டு பாருங்க அவர் அங்க வைத்திக்கார், இங்க வைத்திக்கார், நீங்க எனக்கு கூட்டு போறீங்களா, என்னை கூட்டு போறீங்களா? நானும் இன்னும் நினைக்கிறேன். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள நாசமா போன இந்த ஸ்டேட்டஸால எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நடுரோட்ல வாழ்க்கை. மனைவியோட நிம்மதியா இருப்போம்டா, அங்கே நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்கு வெளியால வார. அன்றைக்கு மர்க்கத்துல ஒரு 3-4 நாள் 5-6 நாளைக்கு முன்னால தராவி தொழிற்சிட்டு படியால கீழே இறங்குறேன். என்ற கூட்டப்படியனும் வந்திருந்தாரு. அவரும் மர்க்கத்தில் வர பள்ளியால் இறங்க போகல கோலன்னு வச்சுது. ஏசுறான் சரியான மாதிரி வாய பொத்துங்க, மர்க்கவா மாயா பொத்துங்க, நோம்பு முடிஞ்சு ஏசுங்க, நோம்பு முடிஞ்சு போய் சந்திச்சுதாங்க. போன்ல ஏசவானம் இப்படிய பேசுற அவன் அது ஒன்றும் விளங்குதுல. ஏசுற மட்டும் ஏசுறான். நானும் ஏலாம அவடத்துக்காம கிரவுண்டு கிட்ட வந்துட்டு, மர்க்கஸ் கிரவுண்டு கிட்ட. அப்புறம் இங்க வாங்க, என்ன விஷயம் வந்து சும்மா ஏசி கொண்டிருக்கிறீங்களே. இல்ல, அதுல 8 வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டாப்படியம் வந்து நிர்பந்தத்துக்கு ஜொப்ப பாதுகாக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் தான் கடன் கேட்டேன். ஒரு 2 மாசத்துல தாரன் அப்படின்னு சொல்லி 10 லட்சம் தான் கடன் கேட்டேன். நானும் அவனோட பாவத்தை பார்த்து 10 லட்சம் தான் கடன் கொடுத்தேன். 8 வருஷமாச்சு. இப்ப தாரன் நாளே தாரன் நாளே தாரன் அப்படி தாரன் இப்படி தாரன்னு சொல்லி போட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சொந்தமா வாகனமும் வாங்கி, சொந்தமா வியாபாரமும் செஞ்சு, பிள்ளைகளை பெரிய இடத்துல படிக்கவும் போட்டு 1,30,000 ரூபாய்க்கு கூலி கூட்டிக்கிறான். அப்பயும் கேட்கிறேன், சாவே வாப்பான்னு சொல்லி. இன்றைக்கு பார்த்தா கலதாரி ஹோட்டல்ல போயிட்டு இஃப்தார் செஞ்சுட்டு, குடும்பத்தோட இஃப்தார் செஞ்சுட்டு ஸ்டேட்டஸ் போட்டிக்கிறான். எனக்கு 10 ஆயிடும். எத்தனை பேர் உள்ளங்கள் பத்தும். கடன் எடுத்தா கடனை கொடுக்கணும்.
இந்த கடன் கொடுக்கிற யோசனை இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, யாரு யாரு அடுத்தவர்களுடைய பொருளை திருப்பி கொடுக்கணும் என்று எடுக்கிறாங்களோ அல்லாஹ் நிறைவேற்றுவான். யாரு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கொடுக்கிற எண்ணம் இல்லாம எடுக்கிறாங்களோ அத்லபகுல்லா, அவனுடைய சொத்தை அல்லாஹ் அழிப்பான். அத்லபகுல்லா, அல்லாஹ் சொத்தை அழிப்பான். கடனுள்ளாக்கள் உடுப்பு வாங்குவான், கடனுள்ளாக்கள் இறைச்சி சாப்பிடுவான். நீங்க உங்களோட மனைவிட்டு சொல்லுங்க, எந்த கடன் நீக்குது, எந்த கடன் நீக்குது, கடன் மாண்ட சொல்லுங்க, கடன் நீக்குது. கடன் திருப்பி கொடுக்குங்காட்டிலும் இந்த சொகுசான வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, உம்ரா இதெல்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட போயிட்டு சேர்றது கடன் இல்லாம இருக்கும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவானா. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.